அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசி அரசு பணி நியமனம் குறித்து சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. எல்லாருமே டிஎன்எஸ்டிசி டிரைவருக்கு உண்டான அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ கிடைக்கும், டிசிசி மெத்தட் படி எல்லா ப்ராசஸும் முடிச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கீங்க. உங்களோட ஸ்கோர்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும், எப்பொழுது இந்த பணி நியமன ஆணை வெளியாகும், எப்போ அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மிகப்பெரிய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இது சம்மந்தப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அல்ல, ஒரு தகவல் தான் வந்திருக்கு. இன்னும் அரசு தரப்பிலிருந்து எந்த அப்டேட்டுமே கொடுக்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். டிசம்பர் 15ஆம் தேதி சில முக்கிய முடிவுகள் எடுக்க போகிறதாகவும் சில பணி நியமன ஆணைகள் வழங்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த டிஎன்எஸ்டிசியிலிருந்து மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 நபர்களுக்கு பணியாணை வழங்கு அன்றைக்கி 15ஆம் தேதி டிசம்பர் 15ஆம் தேதி இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு அதன் பிறகு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஸோ முதல்வர் தலைமையில் முதல்வர் இது கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி வைப்பார் அப்படின்ற ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. டிசம்பர் 15ஆம் தேதி இந்த டிஎன்எஸ்டிசி அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து மற்ற நபர்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் ப்ராசஸும் நடக்கும், அவங்களுக்கான பணி நியமன ஆணைகளும் வழங்கப்படும் அப்படின்ற தகவலும் இருக்குது. ஸோ இது டிசம்பர் 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் எப்போ வரும், புதிய நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அடுத்த வருஷம் தான் வரும். இப்போதைக்கு அகைன்ஸ் இந்த டிஎன்எஸ்டிசி இது எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நியூ ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2025 பாசிபிள் கிடையாது. 2026 பொறுத்தவரை பார்க்கும்போது அடுத்த ஒரு 5 மாதத்துக்கு எந்த இதுவுமே இருக்காது அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜூன் ஜூலையில் அதுக்கான அப்டேட்ஸ் வரலாம். மே மாதத்துக்கு பிறகு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் இந்த நியூ அப்பாயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட் வரலாம். அதுக்கு முன்னாடி வரும் பட்சத்தில் நமக்கு ஜனவரி பிப்ரவரிலே பார்த்திங்க அப்படின்னாக்கா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு தகவல் வேணால் அந்த டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இயர்லேயும் பார்த்திங்க இந்த 2025 எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அந்த அப்டேட் கிடைக்கும். ஸோ அது கிடைச்சா கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட அப்டேட் சொல்கிறேன். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.